செய்ததுக்கு உண்டான ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்கிறோம். தங்குற வசதி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சுமார் 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் சதிச்செயலில் ஈடுபட்டவர்கள் யார், ஆம்ஸ்ட்ராங்கை தீர்த்து கட்ட முக்கிய காரணம் என்ன என்பது வெளியாகியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூரில் கடந்த ஜூலை 5ஆம் தேதி வெட்டி கொல்லப்பட்டது தமிழகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. கொலை சம்பவத்தை தொடர்ந்து அதிரடி கைதுகள், அதரவைக்கும் என்கவுண்டர் என வழக்கு அடுத்தடுத்த பரிமாணங்களை எட்டிய நிலையில் 90 நாட்களில் விசாரணை நடத்தி செம்பியம் காவல் நிலையத்தினர் எழும்பூர் நீதிமன்றத்தில் சுமார் 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர். குற்றப்பத்திரிகையில் கொலைக்கான காரணம் என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு விவரங்களுக்கான முடிச்சு அவிழ்க்கப்பட்டுள்ளது. வடசென்னை படத்தில் வரும் ராஜன் கதாபாத்திரம் போல சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் வடசென்னையின் மையமாகவே திகழ்ந்தவர். ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வந்த நிலையில் தான் சார்ந்த சமூக மக்களுக்கு உதவுவது, தான் வழக்கறிஞர் என்பதால் தன்னை போல வழக்கறிஞர் கல்வி பயில விரும்பியவர்களுக்கு உதவியது உள்ளிட்ட காரணங்களால் வழக்கறிஞர் சங்க தேர்தலில் அதன் முடிவையே தீர்மானிக்கும் அளவுக்கு இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங். அதே நேரத்தில் நிலத்தகராறு, பணம் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்டவற்றுக்காக கட்ட பஞ்சாயத்துகளிலும் ஈடுபட்டு வந்ததுதான் ரவுடி கும்பல்களுக்கிடையே முன்விரோதம் ஏற்பட முதல் காரணமாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் அதே சமூகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் வழக்கறிஞர் சங்கத்தில் முக்கிய பொறுப்புக்கு வர ஆம்ஸ்ட்ராங் தடையாக இருந்தது அஸ்வத்தாமனின் தந்தையான சிறையில் உள்ள நாகேந்திரனுக்கு எதிர்த்தலை ஏற்படுத்தியது. மகனை அரசியலில் ஈடுபடுத்தி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என திட்டமிட்டு சிறையில் இருந்தபடியே காய் நகர்த்திய நாகேந்திரனுக்கு ஆயுதம் வைத்திருந்தது தொடர்பான வழக்கில் ஆம்ஸ்ட்ராங்கின் ஈட்டால் அஸ்வத்தாமன் சிறை சென்றது மேலும் ஆத்திரமூட்டியது. இந்த நிலையில்தான் ரியல் எஸ்டேட் விவகாரம், கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்டவற்றில் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் அஸ்வத்தாமன் இருவருக்கும் இடையேயான போட்டி இருவரையும் எதிரெதிர் துருவத்தில் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது. ஒரு பக்கம் இருக்க, செக்ரட்டரியேட் காலனியில் வீடு வாங்குவது தொடர்பான விவகாரம் ஒன்றுக்காக நடந்த கட்ட பஞ்சாயத்தில் சம்போ செந்திலை மிரட்டி 30 லட்சம் ரூபாய் அளவுக்கு ஆம்ஸ்ட்ராங் பணம் பெற்றது சம்போ செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் இடையே வேறொரு கோணத்தில் மோதலை உருவாக்கியிருந்தது. மேலும் ஸ்கிராப் தொழில் ரீதியாகவும் சம்போ செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் இடையே மோதல் வலுக்க ஆம்ஸ்ட்ராங் இருப்பது நல்லதல்ல என்ற எண்ணத்திற்கு சம்போ செந்தில் வந்ததாக தெரிகிறது. இதற்கிடையே பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த தென்னரசுவின் கொலைக்கு பழிக்கு பழியாகவே ஆற்காடு சுரேஷ் கொலை நடந்திருந்த நிலையில் அந்த கொலைக்கு ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம் என கருதிய ஆற்காடு சுரேஷ் தரப்பினர் அதற்கான தருணத்திற்காக காத்திருந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் பஞ்சாயத்து விவகாரம் ஒன்றுக்காக வழக்கறிஞர் அஸ்வத்தாமனை சந்தித்த ஆற்காடு சுரேஷின் மைத்துனர் வழக்கறிஞர் அருள் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் தங்கள் தரப்பிற்கும் இடையே உள்ள பிரச்சனைகள் குறித்து அடுக்க ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்கை தீர்த்து கேட்ட காத்திருந்த அஸ்வத்தாமனுக்கு இதுதான் சரியான நேரம் என்று தோன்றியுள்ளது. இந்த நிலையில்தான் ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலுவும் வழக்கறிஞர் அருளும் கொலைக்கு திட்டமிட்டுள்ளனர். அதே நேரத்தில் கொலையை அரங்கேற்ற சிறையில் இருந்தே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துள்ளார் நாகேந்திரன். இந்த கூட்டணிக்கு நாட்டு வெடிகுண்டு மற்றும் பண உதவியை சம்போ செந்தில் செய்ய அனைத்தையும் ஒருங்கிணைத்து கொலையை கச்சிதமாக முடிக்கும் வேலையை செயல்படுத்தி உள்ளார் அஸ்வத்தாமன். இந்த வழக்கில் 300 சாட்சியங்கள் பெற்று சுமார் 5000 பக்க குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் செய்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங்கின் அசுர வளர்ச்சியே கொலைக்கு முக்கிய காரணமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வளர்ந்து வந்த ஆம்ஸ்ட்ராங்கை ஒடுக்கவே கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆருத்ரா மோசடிக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை என கூறப்பட்டுள்ள நிலையில் கைதானவர்களின் 63 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் வங்கி கணக்குகளில் உள்ள 1.5 கோடி ரூபாய் பணம் மற்றும் 80 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றுடன் 750 வகையான ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கை தீர்த்து கட்ட 6 மாதம் காத்திருந்து கொலை கும்பல் ஒத்திகை பார்த்து கொலையை அரங்கேற்றியது குற்றப்பத்திரிகையில் தெரியவந்துள்ளது. கொலை நடுங்க வைக்கும் கொலை சம்பவத்தை நிகழ்த்தியது எப்படி? இந்த தொகுப்பில் பார்க்கலாம்.
ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 30 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 28 பேர் கைது செய்யப்பட்டனர். கைதான திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட சம்போ செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதற்கெல்லாம் தொடக்க புள்ளியாக இருந்தது ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி எடுத்த சபதம்தான். 2023 ஆகஸ்ட் 17ஆம் தேதி சென்னை பட்டினப்பாக்கத்தில் வைத்து கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக கருதியே அடுத்த ஓராண்டுக்குள் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்துள்ளது. வழக்கமாக கொலை செய்தவர்கள் தான் கைதாகி சிறை செல்வார்கள். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு ஸ்கெட்ச் போடப்பட்டதே சிறையில் என்பதுதான் அதிர வைக்கும் ரகம். ஆம்ஸ்ட்ராங்கை தீர்த்து கட்ட காத்திருந்த அஸ்வத்தாமன், ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு மற்றும் வழக்கறிஞர் அருள், ரவுடி சம்போ செந்தில் ஆகியோர் இணைய கொலைக்கு ஸ்கெட்ச் போடுவதில் கைதிருந்தவரான அஸ்வத்தாமனின் தந்தை நாகேந்திரன் சிறையில் இருந்தபடியே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு கச்சிதமாக கொலை திட்டத்தை அரங்கேற்றுவது எப்படி என இந்த கும்பல் பல முறை ரெக்கி ஆபரேஷனை செய்து தகவலும் வெளியாகி உள்ளது. பெரம்பூரில் ஆம்ஸ்ட்ராங் கட்டி வந்த புது வீட்டுக்கான பணிகளை கவனிக்க தினசரி செல்வது வழக்கம். அந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார், அவருடன் யார் யார் இருக்கிறார்கள், பாதுகாப்பு அம்சங்கள் என்னென்ன இருக்கிறது என்று ரெக்கி ஆபரேஷனில் கண்காணித்தனர். ஆள் நடமாட்டம் உள்ள பகுதியா இல்லை சந்து பகுதியா, உடன் இருப்பவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்றும் நோட்டமிட்டிருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைத்தால் நொடி பொழுதில் எப்படி வெட்டி சாய்க்க வேண்டும், எப்படி அங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என 6 மாதங்களாக இப்படி அங்குலம் அங்குலமாக ஆராய்ந்து ஜூலை 5ஆம் தேதி கொலை சம்பவத்தை அரங்கேற்ற முடிவெடுத்தனர். படுகொலைக்கு தேவையான கூலிப்படையினரை ஏற்பாடு செய்வது, நாட்டு வெடிகுண்டு கிடைக்கச் செய்வது ஆகியவற்றுடன் 10 லட்சம் ரூபாய் வரை பண உதவியும் செய்திருக்கிறார் சம்போ செந்தில். ஆனால் எந்த ஒரு இடத்துக்கும் நேரடியாக செல்லாமல் மறைமுகமாக இருந்து கொண்டே திட்டத்தை செயல்படுத்தும் தனது வழக்கமான பாணியை இதிலும் சம்போ செந்தில் பின்பற்றி இருக்கிறார். தங்களின் திட்டம் வெளியே கசிந்து விடாமல் இருக்க செல்போன் தொடர்பு எண்களின் IP முகவரியை கண்டுபிடிக்க முடியாதபடி VPN தொழில்நுட்பத்துடன் உரையாடல்கள் நடைபெற்றுள்ளன. வங்கி மூலமாக பண பரிவர்த்தனைகளும் நடந்துள்ளன. இந்த நிலையில்தான் திட்டமிட்டபடி ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாள் அன்று மாலை ஆம்ஸ்ட்ராங் தனது புதிய வீடு கட்டுமானத்தை பார்வையிட்ட போது 11 பேர் கொண்ட கும்பல் அவரை வெட்டிச் சாய்த்தது. பெரம்பூர் வீட்டருகே உணவு டெலிவரி செய்யும் நபர்களின் நடமாட்டம் அதிகம் இருக்கும் என்பதால் அவர்களைப் போல் டிஷர்ட் அணிந்து கொண்டு கொலையை அரங்கேற்றினர். அடுத்த சில மணி நேரங்களில் காவல் நிலையத்தில் 8 பேர் சரணடைந்த நிலையில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை மற்றும் தொழில்நுட்ப ரீதியிலான விசாரணைக்கு பிறகே சதியில் தொடர்புடைய பிற குற்றவாளிகளும் சிக்கியதாக காவல்துறையின் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நிமிட செய்தி